கவனிங்க ஏபிசி அனாலிசிஸ். இப்போ நம்ம சிலபஸ்ல உள்ள சாப்டர்ஸ் நீ ஏபிசி அனாலிசிஸ் அப்படிக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் இது. எலமெண்ட் ஆஃப் காஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெட்டீரியல், லேபர், ஓவர் ஹெட்ஸ். ஆனால் எலமெண்ட் ஆஃப் காஸ்ட் எப்பயுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த அட்டம்ப்ட்டுக்கு லேபர் காஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த அட்டம்ப்ட்டுக்கு மெட்டீரியலும் ஓவர் ஹெட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம ஏபிசி போடும்போது இந்த அட்டம்ப்ட்டுக்கு தனியாக ஏபிசி போடணும், நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்டுக்கு வேற ஏபிசி வரும். அப்போ எப்பயுமே ஏபிசியில் ஏல இருக்கிற சாப்டர்ஸ் சில சாப்டர்ஸ் இருக்கு, எவர் கிரீன் சாப்டர்ஸ், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். இது இல்லாத கொஸ்டின் பேப்பர் நீ பார்க்கவே முடியாது. மார்ஜினல் காஸ்டிங் இது இல்லாத கொஸ்டின் பேப்பர் நீ பார்க்கவே முடியாது. காஸ்ட் ஷீட், ஏபிசி எத்தனை மார்க் ஆச்சு? 4 சாப்டர் 40 மார்க் நீ பாஸ். இந்த 4 சாப்டர் மட்டும் தரவா பச்சாலே 40 மார்க் நீ பாஸ். அப்போ கான்ட்ராக்ட் காஸ்டிங் படிக்கிறோம், ப்ராசஸ் காஸ்டிங் படிக்கிறோம், லேபர் சாப்டர் படிக்கிறோம், அப்படியே கான்ட்ராக்ட் காஸ்டிங் படித்தோம், ஜாபு பேட்ச் இதெல்லாம் ஒரு 10 மார்க் எடுத்து நம்ம 60 எடுத்துட மாட்டோமா? அவ்வளோதான். இப்படி தான் கணக்கு போகணும். சொல்கிறது புரியுதா ராஜா? அப்போ இந்த பேசிக் சாப்டர்லாம் எப்பயுமே எவர் கிரீன், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் இல்லாத ப்ராப்ளம் வராது, சம் கொஸ்டின் பேப்பர் இருக்காது, மார்ஜினல் காஸ்டிங், காஸ்ட் ஷீட், ஏபிசி கன்ஃபார்ம் வந்துடும். அந்த கேட்டகரியில் இந்த டைம் என்ன உள்ள வந்துடும்? மெட்டீரியல். லேபர் வராது, ஏன்னா லேபர் போன டைம் கேட்டான். இந்த டைம் எங்கே வச்சுக்கலாம் லேபரை? பிலையோ சிலையோ வச்சுக்கலாம். எப்பயுமே கேட்காத சாப்டர்ஸ் சில சாப்டர்ஸ் இருக்கு. யூனிட் காஸ்டிங், தியரி, ஓகேவா? இதெல்லாம் ரேர் சிச்சுவேஷன்ல கேட்போம். பட்ஜெட்லாம் பில வச்சுக்கலாம். பட்ஜெட், ஓகேவா? கான்ட்ராக்ட் காஸ்டிங் அட்டம்ப்டை பொறுத்து இருக்கு. போன அட்டம் கேட்கல அப்படின்னா இந்த அட்டம் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. எதுல? மெத்தட் ஆஃப் காஸ்டிங் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோ. மெத்தட் ஆஃப் காஸ்டிங் இருக்குல்ல, இப்படி தான் உங்களுக்கு மார்க் அலோகேஷன் இருக்கும். மொத்தம் 4 ஹெட்டிங் சொன்னேன். ஒன்று எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட், இன்னொன்று காஸ்ட் அக்கௌண்டிங், கரெக்டா? அடுத்து மெத்தட் ஆஃப் காஸ்ட், அடுத்தது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், கரெக்டா இருக்கா? இந்த 4 சாப்டர் தான் உங்களுக்கு ஸ்பிளிட் அப் ஆகும் 100 மார்க். அப்போ மெத்தட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங் இருக்கு தெரியுமா? அதுல காஸ்ட் கன்ஃபார்ம் 10 மார்க், கன்ஃபார்ம் 10 மார்க். அப்போ இன்னொரு क्वेश्चन வரதுக்கான சான்ஸ் இருக்கு. இதுல 2 क्वेश्चन கேட்போம். ஏபி 10 மார்க் क्वेश्चन 2. அப்போ போன டைம் ஜாப் கேட்டனா இந்த வாட்டி பேட்ச், போன வாட்டி பேட்ச் கேட்டனா இந்த வாட்டி ஜாப், போன வாட்டி ப்ராசஸ்ல இது கேட்டனா இந்த வாட்டி ப்ராசஸ்ல இது, போன வாட்டி ப்ராசஸ் 10 மார்க்னா இந்த வாட்டி ப்ராசஸ் 5 மார்க். ஒரு சாப்டர் ஒரு கான்செப்ட் 5 மார்க்ல கேட்போம், ஒரு கான்செப்ட் 10 மார்க்ல கேட்போம். இது நான் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன்ல சொல்றேன். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் ப்ரெடிக்ஷன் போடுவேன். நான் ப்ரெடிக்ஷன்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த டைம் இது. சோ நம்மளே என்ன அனலைஸ் பண்ணி சொல்லணும். நம்மளோட எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நான் இது காஸ்டிங் கேட்டதுல எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஏ கேட்டகரி, பி கேட்டகரி, சி கேட்டகரி நீ என்ன பண்ணி வச்சுக்கணும்? அனலைஸ் பண்ணி வச்சுட்டானா நம்மளோட கான்சென்ட்ரேஷனை இந்த சாப்டர்ல போட்டு ப்ரோஜனம் இருக்கா? இது லெஸ் இல்லைங்க, இதனால உங்களுக்கு எந்த ப்ரோஜனம் இருக்காது. அப்போ நம்ம கான்சென்ட்ரேஷன் எந்த சாப்டர்ல போடணும்? ஏ சாப்டர்ல போட்டாதான் நம்மளுக்கு வந்து இன்னும் பெஸ்டா இருக்கும். அப்பதான் நம்மளோட இந்த இடத்துல நம்மளோட எஃபோர்ட் மல்டிப்ளை ஆகும். இந்த இடத்துல நம்மளோட எஃபோர்ட் என்ன ஆகாது? மல்டிப்ளை ஆகாது. நீ உட்காந்து 5 மணி நேரம் டெய்லி தியரி படி, உன் புக்கில் உள்ள தியரி எல்லாத்தையும் முடிச்சிருவேன். அதுக்கான ஈல்டு கிடைக்குமா? கிடைக்காதுன்னு எக்ஸாம்லேயே 20 மார்க்ஸ் தான் கேட்பான். அதையும் நீ சாய்ஸ் விட்டுறலாம். விடாம அட்டன் பண்ணாலும் 12 மார்க்ஸ் தான் கிடைக்கும். அதே 5 மணி நேரம் டெய்லி உட்காந்து இந்த சாப்டர்ஸ் போட்டுப்போம். அப்போ உனக்கு அதுலேருந்து கிடைக்கிற ஈல்டு நீ பாஸ் ஆகிடுது. கன்ஃபார்ம் ஷோர் ஷாட் பாஸ்ன்னு சொல்லிடலாம். அப்போ நம்மளோட ஈல்டை எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல தான் படிக்கணும். இப்போ ஒரு ஆப்ரஹாம் லிங்கன்னா அவர்கிட்ட ஆப்ரஹாம் லிங்கன் தான் நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணுவாரா? அவர்கிட்ட ஒருத்தன் கேட்டாங்க, ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இப்போ மரத்தை வெட்டுறதுக்கு நீ எனக்கு 5 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா எப்படி? மரத்தை வெட்டுறதுக்கு 5 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் 3 நிமிஷத்தையும் என் கத்தியை கூர்மம் பண்ணுறதுக்கே வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நீ போய் இருக்கிற கத்தி வச்சு வெட்டுன்னு வெட்டிட்டு இருப்பியா? 5 நிமிஷம் வெட்டினா நீ உன்னால அந்த மரத்தை வெட்டி முடிக்க முடியாது. அவர் தான் பண்ணுவாராம் 3 நிமிஷம் கத்தியை ஷார்ப் பண்ணுவாராம். 2 நிமிஷம் தான் என்னத்தை வெட்டு வரான்? மரத்தை வெட்டு வரான், வெட்டி முடிச்சுடுவாராம். அப்போ அதுலேருந்து உனக்கு என்ன தெரியுதுன்னா, நீ படிச்சு எக்ஸாம் எழுதுறது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது. உனக்கு கொஸ்டின் கொடுத்தோன்னே பாயக்கூடாது. 2வது நம்மளுக்கு புக்கு வந்துச்சு எல்லாத்தையுமே படிக்கணும் அப்படி கிடையாது. எது தேவை? நம்மளுக்கு அந்த இடத்துல கத்தி வெட்டணும். அப்போ கத்தி எது கத்தி ஷார்ப்பாக இருக்கணுமா, ஹேண்டில் ஷார்ப்பாக இருக்கணுமா? ஹேண்டில் போய் ஷார்ப் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இது தேவையில்லாத விஷயம். அப்போ கத்தி ஷார்ப் பண்ணுறதுக்கு நமக்கு எது தேவை? ஹை ஈல்டு இந்த இடத்துல இருக்குது. நம்ம போட்டால் நம்மளோட எஃபோர்ட் ஈஸியாக எங்கே மார்க்காக மல்டிபிள் ஆகுதுன்னு பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல தான் மார்க்காக மல்டிபிள் ஆகும். ஸோ இது மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே என்ன எழுதி வச்சுக்கலாம்? சாப்டர்ஸ் எழுதலாம், எழுதி வச்சு படிக்கிறது. இது மாதிரி நம்ம ஸ்டாக்குக்கு போட்டால் அதான் என்ன அனலைசிஸ்? ஏபிசி அனலைசிஸ். ஏபிசி காஸ்டிங் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் ஏபிசி அனலைசிஸ். ஏபிசி காஸ்ட்ங்கிறது ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங். இது ஏபிசி ஸ்டாக் அனலைசிஸ். அப்புறம் வந்து ஜேஐடின்னு ஒரு அனலைசிஸ் இருக்கு. என்னது? ஜேஐடி ஜஸ்ட் இன் டைம். ஜஸ்ட் இன் டைம், ரைட் குவான்டிட்டி அட் ரைட் டைம் அட் ரைட் பிளேஸ் அட் ரைட் ப்ரைஸ் தான் அந்த ஜேஐடியோட அந்த ஜேஐடி அனலைசிஸோட மோட்டிவ் ஆர் ஆப்ஜெக்டிவ். என்னன்னா ரைட் ஸ்டாக் அட் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம் அட் த ரைட் குவான்டிட்டி அட் த ரைட் பிரைஸ். எல்லாமே ரைட் டைம்ல இருக்கும், ரைட் பிளேஸ்ல இருக்கும், ரைட் பிரைஸ்ல இருக்கும். அதுதான் என்ன அனலைசிஸ்?
JIT அனலைசிஸ், ஜஸ்ட் இன் டைம். இது மாதிரி வேரியஸ் அனலைசிஸ் கொடுத்துருக்கோம். BED அனலைசிஸ், நிறைய அனலைசிஸ் கொடுத்துருக்கோம். பட் அதுலேருந்து எக்ஸாம் கேட்கறதுங்கிறது ரொம்ப ஓகே. எக்ஸாம் கேட்கறது ரேர். அதெல்லாம் தியரி, ஜஸ்ட் நீ ஞாபகம் வச்சுக்கணும். சும்மா ஜஸ்ட் கான்செப்ட் கோ த்ரூ பண்ணலாம். லைக் நானே இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக அந்த கான்செப்ட்ஸ்லாம் பற்றி நான் பேசுகிறேன். இப்போ நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போகிறோம். என்னென்ன கம்ப்யூட்டேஷன் ஆஃப் மெட்டீரியல் காஸ்ட், EOQ, வேரியஸ் ஸ்டாக் லோட். இதில் நான் எப்பயும் போல கம்ப்யூட்டேஷன் ஆஃப் மெட்டீரியல் காஸ்ட்டை கடைசியாக வச்சுக்கிறேன். ஏன்னா அது லெஸ் இம்பார்ட்டன்ட், நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். இப்போ என்னென்ன பெண்டிங் இருக்கு? EOQ, வேரியஸ் ஸ்டாக் லோட். நீ எந்த கொஸ்டின் பேப்பர் வேணா எடுத்து பார்த்துக்கோ. இந்த ரெண்டுத்துலேருந்து மட்டும் தான் உனக்கு கொஸ்டின் லிஸ்ட் ஆகும். லாஸ்ட் 20 அட்டம்ஸ் கூட எடுத்து பார்த்துக்கோ. உனக்கு ரெண்டு கொஸ்டின் தான் லிஃப்ட் ஆயிருக்கும். ஒன்று EOQ கான்செப்டாக இருக்கும், அப்படின்னா ஸ்டாக் லெவல். ஃபர்ஸ்ட் EOQ படிச்சாலும் நம்ம எதுக்குள்ள போக முடியும்? ஸ்டாக் லெவலுக்குள்ள போக முடியும். ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் EOQன்ற தனியாக கொஸ்டின் கேட்பான், EOQ மெர்ஜ் பண்ணி ஸ்டாக் லெவல்லையும் வச்சு கேட்பான். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்? EOQ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. இது நீ படிச்சிருப்ப, எங்க +2லயே படிச்சிருப்ப. +2 பிஸ்னஸ் மேத்ஸ்ல வந்துருக்கும். EOQ ஆர்டர் குவான்டிட்டி, எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. எதுக்கு எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி படிக்கணும்? என்ன EOQ என்ன தெரியுமா? தெரியாதா? எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி தெரியாது. அசியூம் உங்க வீட்டில் வாட்டர் டேங்க் இருக்குன்னு வச்சுக்கோ. சொந்த வீடு இருக்கு, ஃப்ளாட் கிடையாது, இண்டிவிஜுவல் ஹவுஸு, கீழே மோட்டார் இருக்கு, மேலே டேங்க் இருக்கு. எல்லாரும் டெய்லி, சில பேர் வீட்டில் எப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டெய்லி தண்ணி போடுவாங்க. சில பேர் வீட்டில் டெய்லி சரி, அந்த எக்ஸாம் போனால் வேறு எக்ஸாம் போகிறோம். அது இன்னொரு இடத்துல சொல்கிறா பெட்டராக இருக்கும். உங்கள் வீட்டில் மளிகை சாமான் வாங்குறது வச்சுக்கோ. மளிகை சாமான் உங்கள் வீட்டில் டெய்லி காலையில் போய் சமைக்கிறதுக்கு 6 மணிக்கு ஏஞ்சி போய் மளிகை சாமான் வாங்கிட்டு வருவாங்களா, இல்லை மொத்தமாக வாங்கி வச்சுப்பாங்களா? ஏன் டெய்லி போய் வாங்கிட்டு வருவாங்களா? புரியல. மளிகை சாமான் வீட்டில் வந்து இப்போ பருப்பு டப்பெல்லாம் காலி ஆகிடும், எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க வீட்டில். டெய்லி காலையில் போய் கடையில் வாங்கிட்டு வருவாங்க, அந்த பாக்கெட்டை போட்டு சமைச்சிட்டு தூக்கி போட்டுருவாங்களா? அப்படி இருப்பாங்களா? இல்லை வாங்கி ஸ்டாக் வச்சுப்பாங்களா? சரி, வாங்கி ஸ்டாக் வச்சுக்கிறேங்கிறது 15 நாள், 20 நாள், 30 நாளைக்கு ஸ்டாக் வைப்பாங்களா? இல்லை 2 வருஷத்துக்கு என்ன தேவையோ வாங்கி வச்சுருவாங்க? ஒரு மாதம் மேக்ஸிமம், இல்லை 15 நாள், இல்லை 20 நாள், இல்லை 30 நாள். கரெக்டாக அப்படி தானே ஸ்டாக், அப்படி தானே மளிகை சாமான் வாங்குவாங்க. டெய்லியும் வாங்க மாட்டாங்க. அதுக்கு எதுவும் வாங்க மாட்டாங்க? சரி, இப்போ டெய்லி வாங்கினா என்ன பிரச்சனை? பல்கா இயர்லிக்கு வாங்கிட்டா என்ன பிரச்சனைன்றத பார்ப்போமா? டெய்லி போய் வாங்கிட்டு வந்தா என்ன பிரச்சனை? பல்கா இயர்லி போய் வாங்கினா என்ன பிரச்சனை? டெய்லி வாங்கினா என்ன பிரச்சனைனா போயிட்டு வர செலவு ஃபர்ஸ்ட். காலத்தில் ஏஞ்சி போனே சமைக்கணும்னா போய் வாங்கிட்டு வரணும், அதுவே அழுப்பாக இருக்கும். ரெண்டாவது போயிட்டு வர செலவு. டெய்லி இங்கேருந்து நீ கோயம்பேடு மார்க்கெட் போயிட்டு வரணும்னா டெய்லி 12 ரூபா டிக்கெட் பஸ். அப்படி இல்லைன்னா பைக்கில் பெட்ரோல் போட்டிங்கன்னா டெய்லி 50 ரூபா செலவாகும். அப்போ டெய்லி போனால் என்ன ஆகிடும்? போயிட்டு வர செலவு என்ன ஆகும்? அதிகமாகும். அப்போது ஹை காஸ்ட் ஆன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பைக்கோ சைக்கிளோ ஏதோ ஒன்று ஹை காஸ்ட். ரெண்டாவது, சார் நான் நடந்து தானே போகிறேன் சார், காஸ்ட்டே இல்லை. காஸ்டிங்கில் நீ நடந்து போனீங்கன்னா, இந்த நடந்து போகிற இடத்துக்கு நீ வேலை பார்த்துருந்தீங்கன்னா 10% சம்பாதிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி நான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் போடுவேன். சொல்கிற பேச்சு ஹை காஸ்ட் ஆன் டிரான்ஸ்போர்ட்டேஷன். எது? டெய்லி வாங்கணும். அடுத்தது வேற என்ன பிரச்சனை இருக்குது? டெய்லி வாங்கணும். ரெண்டாவது, நம்ம டெய்லி வாங்குறதுனால கம்மி குவான்டிட்டிக்கு வாங்குவோம். தட் இஸ் லூஸில் வாங்கணும்னு சொல்லுவாங்க ஊர்லாம். தட் இஸ் 1 லிட்டர் பாக்கெட் வாங்கிட்டு வர மாட்டோம். 1 லிட்டர் பாக்கெட்டில் பிரித்து அந்த எண்ணெயை 50 ml 100 ml வாங்கிட்டு வருவோம். கடுகு ஒரு ஃபுல் பாக்கெட் வாங்க மாட்டோம், 1 கிலோ வாங்க மாட்டோம், அதை பிரித்து வாங்கிட்டு வருவோம். அப்போது ஹை ப்ரைஸ், ஹை காஸ்ட் ஆன் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஹை ப்ரைஸ் அதிகமாகும். ஏன்னா கம்மியாக வாங்குவோம், அதிகமாக வாங்குவாங்க, ப்ரைஸ் என்ன ஆகும்? டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கம்மியாக ஆர்டர் பண்ணால் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்களா? ஹையஸ்ட் ப்ரைஸில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? குவான்டிட்டியை பர்ச்சேஸ் பண்ணுவோம். இப்போ பல்க் ஆர்டருக்கு போகிறேன், வருஷத்துக்கு வாங்கி வச்சுட்டேன். வாங்கி வச்சுட்டா ஃபஸ்ட்டு கேபிட்டல் பிளாக். கேபிட்டல் இப்போ உங்க வீடா இருக்கும், வருஷத்துக்கு செலவு வருஷாந்திர சாமானா எவ்வளவு செலவாகும்? அதை ஒரே நாளில் வாங்கி வச்சுட்டேன்னா வருஷத்துக்கான காஸ்ட்டை நீ இன்னைக்கே என்ன பண்ணி வச்சிடறோம்? முடக்கி வச்சிடறோம். இதை நீ மாசம் இன்கர் பண்ணிடலாம். இன்னைக்கே இன்கர் பண்ணாலும் உன்னோட பல்க் அமௌண்ட். எக்ஸாம்பிள் மாசத்துக்கு 30,000 ரூபான்னு வச்சுக்கோ. 10 மாசத்துக்கு 3 லட்ச ரூபா, 12 மாசத்துக்கு 3,60,000 ரூபாய் இன்னைக்கே முடக்கி வச்சா உனக்கு 3,60,000 கேபிட்டல் இதுக்குள்ள லாக் ஆகிடும். 3,60,000 பேங்க் இன்ட்ரெஸ்ட் போட்டா லாஸ் தானே உனக்கு. 3,60,000 10% பேங்க் இன்ட்ரெஸ்ட் போட்டா கூட 36,000 இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணிடலாம். அது நீ மொத்தமாக பிளாக் பண்ணி வச்சனால உனக்கு லாஸ் தான். அப்போ இங்கே எப்படி டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் போதோ அந்த பிளாக்டு காஸ்ட் கேபிட்டல் என்ன ஆகிடும்?
பிளாக் ஆகிடும். அது பிளாக் கம்பெனிலையோ இல்லை பேங்க்லேயோ கேட்போம் தான் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும், இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். அதை போய் பிளாக் பண்ணிடுறோம் ஃபர்ஸ்ட், வேற வழி கிடையாது, ஏன்னா வருஷத்துக்கு வாங்குறதில்ல. ரெண்டாவது லோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். கரெக்டா, ஒரு வாட்டி போயிட்டு இருந்தால் போதும் நிறையா வந்துருச்சு. அடுத்தது லோ ப்ரைஸ். கரெக்டா, இதெல்லாம் அட்வான்டேஜ், இது டிஸ்அட்வான்டேஜ். அடுத்தது ஹை ஸ்டோரேஜ் காஸ்ட். இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோயேன், லோ கேபிட்டல் இஸ் பிளாக். கரெக்டா, லோ ஸ்டோரேஜ் காஸ்ட். அப்போ கம்மியா டெய்லி வாங்கினா டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டும் பிரைஸும் அதிகமா இருக்குது, கேபிட்டல் பிளாக்கிங்கும் ஸ்டோரேஜ் காஸ்ட்டும் கம்மியா இருக்கு. பல்கா வாங்கினா கேபிட்டல் பிளாக்கும் ஸ்டோரேஜும் அதிகமா இருக்குது, போயிட்டு வர காஸ்ட் கம்மியா இருக்கு, பிரைஸ் லோ பிரைஸ் கிடைக்குது. அப்போ இதோட அட்வான்டேஜ் என்னது, இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அதோட அட்வான்டேஜ் என்ன, நாலுமே பார்த்தாச்சா. அப்போ இதுல வாங்குறது பெட்டரா, அதுல வாங்குறது பெட்டரா? இங்க ரெண்டு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், அங்க ரெண்டு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். அப்போ இதுல நடுவுல ஏதோ ஒரு பாயிண்ட்ல வாங்கினாதான் பெட்டரா இருக்கும். தட் இஸ் நீ சொல்ற 1 month, 1 டேக்கும் வாங்கக்கூடாது, 1 இயருக்கும் வாங்கக்கூடாது. அப்போ எது ஆப்டிமம், எது பெஸ்ட், எது தி பெஸ்ட் அப்படின்னு பார்த்தா அதுதான் ஆப்டிமம் பீரியட் ஆர் ஆப்டிமம் குவான்டிட்டி. அந்த குவான்டிட்டி தான் என்ன மந்த்னு சொல்றோம், 1 மந்த்துக்கான ஸ்டாக் வாங்குறது தான் பெஸ்ட்னு சொல்றோம். இது எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா யூசிங் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம், டெரைவ் பண்ண போறோம். எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி ஃபார்முலா எப்படி சார் டெரைவ் பண்ணுவோம், என்ன சார் பண்ண போறோம், ஒண்ணுமே பண்ண போறது இல்ல. இங்க இந்த காஸ்ட் பேர் என்ன, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். அதை நம்ம ஆர்டரிங் காஸ்ட்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், ஆர்டரிங் காஸ்ட். கேபிட்டல் பிளாக் ஆகுதுல, அந்த கேபிட்டல் பிரச்சனையா, அந்த கேபிட்டல் வர இன்ட்ரெஸ்ட் தான் ப்ராப்ளம், இன்ட்ரெஸ்ட் தான் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம், ஸ்டோரேஜ். இந்த ஸ்டோரேஜ்க்கும் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சேர்த்து ஒரே பேர் தான் இருக்கு, கேரியிங் காஸ்ட். என்ன காஸ்ட், ஆர்டரிங் காஸ்ட், கேரியிங் காஸ்ட். இங்கேயும் அதே மாதிரி ரெண்டே காஸ்ட் தான், ஆர்டரிங் காஸ்ட், கேரியிங் காஸ்ட். அப்போ இந்த இடத்துல ஆர்டரிங் காஸ்ட் ஹையா இருக்கும், கேரியிங் காஸ்ட் கம்மியா இருக்கும். இந்த இடத்துல ஆர்டரிங் காஸ்ட் கம்மியா இருக்கும், கேரியிங் காஸ்ட், ஏன்னா அங்கதான ஸ்டோரேஜ் அதிகம், அங்கதான கேபிட்டல் பிளாக்கிங் அதிகம். அப்ப கேரியிங் காஸ்ட் அதிகமா இருக்கும், ஆர்டரிங் காஸ்ட் கம்மியா இருக்கும். இங்க போயிட்டு வர செலவு அதிகம், அப்ப ஆர்டரிங் காஸ்ட் அதிகமா இருக்கும், கேரியிங் காஸ்ட் கம்மியா. அப்ப எந்த இடத்துல ஆர்டரிங் காஸ்ட்டும் கேரியிங் காஸ்ட்டும் ஈக்குவல் ஆகுதோ அதுதான் பெஸ்ட். எந்த இடத்துல ஆர்டரிங் காஸ்ட்டும் கேரியிங் காஸ்ட்டும் ஈக்குவல் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் பெஸ்ட், அதான் ஆப்டிமம். இங்க வந்துருச்சுன்னா கூட இந்த இடத்துல கொஞ்சம் இதான் ஸ்கேல்னு வச்சுக்கோ, இந்த இடத்துல தண்ணினா ஆர்டரிங் காஸ்ட் அதிகமா இருக்கும், கேரியிங் காஸ்ட் கம்மியா இருக்கும். அப்படி இந்த குவான்டிட்டி இது சே எக்ஸாம்பிள் 300ன்னு வச்சுக்கோ, 500க்கு போனீங்கன்னு வச்சுக்கோயேன், ஆர்டரிங் காஸ்ட் கம்மியா இருக்கும், கேரியிங் காஸ்ட் என்ன ஆயிடும், அதிகமாயிடும். அப்ப 400ல வாங்கினாதான் கரெக்ட் ஆன்சர். அப்போ இப்போ ஈஓக்யூன்றது இப்போ 400 குவான்டிட்டி 500ன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, நீ 300 வாங்கினாலும் 500ஓட காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும், 600 வாங்கினாலும் 500ஓட காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். கரெக்டாக ராஜா, புரியுதா நான் என்ன சொல்றது? இப்போ இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளோட ஈஓக்யூட மோட்டிவ் என்ன, ஃபைண்ட் அவுட் த ஆப்டிமம் லெவல் ஆஃப் குவான்டிட்டி டு பி ஆர்டர். எவ்வளோ குவான்டிட்டி வாங்கணும் ஆர் எவ்வளோ டு பி பர்ச்சேஸ்ங்கிறது தான் இஓக்யூ. இப்போ நம்ம படிக்க போகிற ஃபார்முலா ஆப்டிமம் ஃபார்முலா. படிக்க போகிற ஃபார்முலா அது எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்டிமம் கேஷ் பேலன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் என் ஃபார்முலா. ஆப்டிமம் பேட்ச் குவான்டிட்டி, பேட்ச் காஸ்டிங் பேஸ்ட் ஆன் இஓக்யூ. அதனால தான் இதை நடத்திட்டு பேட்ச் காஸ்டிங் நடத்த போகிறேன். அப்போ இஓக்யூங்கிறது எங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஃபார்முலாவை ஆப்டிமம் ஃபார்முலா பேட்ச்னு யூஸ் பண்ணிக்கலாம். எங்கே வேணாலும் எந்த இடத்துலலாம் நமக்கு ஆப்டிமம் வேணுமோ அந்த இடத்துல எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், ஆப்டிமம் ஃபார்முலா. இங்கேயும் நமக்கு ஆப்டிமம் தேவைப்படுது, அதனால தான் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், ஆப்டிமம் ஃபார்முலா. தட் இஸ் அந்த நான் சொல்ல போகிற ஃபார்முலா. இப்போ அந்த இடத்துல அதோட மோட்டிவ் என்ன, ரெண்டு காஸ்ட்டை ஈக்குவல் பண்ணால் அந்த இடம் தான் ஆப்டிமம். இந்த ஒரு சார்ட் இருக்கு, இந்த இடத்துல இருக்கும்போது ஒரு காஸ்ட் அதிகமாக இருக்குது, கேரிங் காஸ்ட் கம்மியாக இருக்குது. இந்த இடத்துல இருக்கும்போது கேரிங் காஸ்ட் அதிகமாக இருக்குது, ஆர்டரிங் காஸ்ட் கம்மியாக இருக்குது. அப்போ ஏதோ ஒரு பாயிண்ட்ல ரெண்டு ஈக்குவல் ஆகும்ல, அந்த இடம் தான் ஆப்டிமம். அந்த இடத்துல தான் நம்ம இங்கே என்னன்னு சொல்றோம், எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. நல்லா கவனிங்க. Root of 2AB by C. Root of 2AB by C.
இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம போக 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 ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ லெவலில் நீ கற்றுப்ப ஏன் இந்த ஃபார்முலா வந்துச்சு. இப்போது வேறு இந்த ஏபிசி மூணு தான் தெரிஞ்சிருக்காது. ஏபிசி மூணு தான் தெரிஞ்சிருக்காது. ஏ இஸ் ஈக்குவல் டு ஆனுவல் ரெக்வயர்மெண்ட். ஏ இஸ் ஈக்குவல் டு ஒரு வருஷாந்தத்துக்கு எவ்வளோ தேவைன்றது தான் ஏ ஆனுவல் ரெக்வயர்மெண்ட். EOQ should be calculated for each and every material required. என்னென்ன ரா மெட்டீரியல் இப்போ நம்ம எந்த சாப்டர் படிச்சுட்டு இருக்கோம்? மெட்டீரியல் ரெஃபர்ஸ் டு ரா மெட்டீரியல். ரா மெட்டீரியல் என்ன நம்பர் ஆஃப் ரா மெட்டீரியல் இருக்கு தெரியுமா? ஒரு ரா மெட்டீரியலுக்கும் தனித்தனியாக EOQ போடணும், சேர்த்துலாம் போட்டுறக்கூடாது, கம்பைன்ட்லாம் போட முடியாது. ஏன்னா இதுக்கு ஒரு பர்ச்சேஸ் வேல்யூ இருக்கும், அதுக்கு ஒரு பர்ச்சேஸ் வேல்யூ இருக்கும், இதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் காஸ்ட் இருக்கும், அதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் காஸ்ட் இருக்கும். அப்போ என்ன பண்ணிடக்கூடாது, ரெண்டுத்துக்கும் காமனாக போடக்கூடாது, ஈச் மெட்டீரியல் தனியாக போடணும். அப்போ இப்போ ஒரு ரா மெட்டீரியல் எடுத்துட்டு இருக்க ரா மெட்டீரியல் பேர் எக்ஸ்னு வச்சுக்கோ. அந்த எக்ஸுக்கான ஆனுவல் ரெக்வயர்மெண்ட். ஆனுவல் ரெக்வயர்மெண்ட் ஆஃப் ரா மெட்டீரியலா ஆர் ஃபினிஷ்டு குட்ஸா? ரா மெட்டீரியல். நம்ம படிக்கிற கான்செப்ட் எதுக்கு தான் படிச்சுட்டு இருக்கோம்? மெட்டீரியல் சாப்டர் படிக்கிறோம். அப்போ மெட்டீரியல் ரெஃபர்ஸ் டு ரா மெட்டீரியல். அவன் FG கொடுத்துட்டானா அதை நீ என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கணும்? ரா மெட்டீரியலா கன்வெர்ட் பண்ணிக்கணும். சே எக்ஸாம்பிள் அவுட்புட் ஆர் டிமாண்ட் ஆஃப் 1 lakh units ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் சொல்லியிருக்கோம். அது 1 lakh நீங்க எடுத்துக்க கூடாது. அது 1 lakh units ஆஃப் FG. ஈச் யூனிட் ரெக்வயர்ட் 2 kg ஆஃப் ரா மெட்டீரியல்ன்றோம். அப்போ 1 lakh into 2 lakhs. 2 lakhs தான் என்ன பண்ணிக்கணும் இந்த இடத்துல எடுத்துக்கணும். சம்டைம்ஸ் மந்த்லியில கொடுத்துருவோம். சம்டைம்ஸ் என்ன கொடுத்துருவோம்? மந்த்லி. அதை என்னத்துக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும்? ஆனுவலுக்கா கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஆனுவல் ரெக்வயர்மெண்ட் ஆஃப் ரா மெட்டீரியல். B is equal to ordering cost. C is equal to carrying cost. இப்போ நம்ம எதை ஈக்குவல் பண்ண போறோம்? B is அது ஒண்ணுமே இல்ல, root of 2AB by C ஃபார்முலா. root of 2AB by C. இந்த ஃபார்முலா எங்க இருந்து சார் வந்தது? இந்த ஃபார்முலா எதுக்கு சார் 2AB by C போடுறோம்? ஏன் 2 மல்டிப்ளை பண்றோம்? எல்லாமே நான் பின்னாடி சொல்றேன். ஓகேவா? இந்த ஃபார்முலா நீ போ என்ன பண்ணிப்ப தெரிஞ்சுப்ப. 2 மல்டிப்ளை பண்றதுக்கான ரீசன் இருக்கு. ஆக்சுவலா 2 மல்டிப்ளிகேஷனே கிடையாது. AB by C by 2. இந்த பை 2 என்ன இருக்கு மேல? இது ஏன் பை 2 போடுறோம்ன்றத பின்னாடி சொல்றேன். படி ஞாபகம் வச்சுக்கோ. root of 2AB by C. root of 2AB by C. எக்ஸாம்பிள் எழுதும்போது EOQ is equal to root of 2AB by C, where A is equal to annual requirement of raw material, B is equal to ordering cost, C is equal to carrying cost. ordering cost எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 100 rupees per order, 300 rupees per order, 400 rupees per order, 500 rupees per order சொல்லிருப்போம். இங்க நீ எல்லாமே ஒண்ணுத்துக்கு தான் போடணும். எல்லாமே ஒண்ணுத்துக்கு. தட் இஸ் ஏன்றது ஆனுவல் ரெக்வயர்மெண்ட் ஆஃப் மொத்த வருஷத்துக்கு போட்டுருவ. ஆர்டரிங் பர் ஆர்டருக்கு போடணும். எத்தனைக்கு போடணும்? கேரிங் காஸ்ட் பர் யூனிட்டுக்கு போடணும். கேரிங் காஸ்ட் எப்படி போடணும்? பர் யூனிட்டுக்கு தான் கேரிங் காஸ்ட் போடணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு சம் சொல்றேன். 48,000 units required. எவ்வளவு required? 48,000. 100 rupees ordering cost. Carrying cost வந்து 10% carrying cost. Purchase price rupees 500. Purchase price rupees. இப்போ எப்படி இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணனும்? ஏன் இப்படி அப்ளை பண்றோம்? ரெண்டு விஷயத்தையும் சொல்றேன், நல்லா கவனி. root of 2 into A by C 48,000 into B ordering cost 100 by C is equal to என்ன காஸ்ட் சொன்ன? 10% of 500. 10% of 50. ஒரு 25 to 50. 120 is 25. 48,000 into 4 root எடுத்துரு. 438 வரும். என்ன வருது? அப்ப நீ ஆர்டர் பண்ணும்போது 48,000 எப்படி ஆர்டர் பண்ணி வாங்கணும்? 438 தான் என்ன பண்ணணும்? ஆர்டர் பண்ணணும். அப்ப 48,000 438 ஆர்டர் பண்ணா எத்தனை ஆர்டர் வரும்? 109 ஆர்டர் வருது வருஷத்துக்கு. வருஷத்துக்கு எத்தனை ஆர்டர் வருது? 109. அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 325 நாள். 325 நாளைக்கு 109னா நீ 3 நாளைக்கு ஒரு வாட்டி ஆர்டர் போட்டு வாங்கிக்கணும் ஸ்டாக். எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி? 3 நாள். அப்ப என்ன ஆச்சு? 438 வந்துச்சு. நீ மொத்தமா வாங்க போறது எவ்வளவு? 48,000. எவ்வளவா வாங்கினா பெஸ்ட்னு சொல்றான்? 438 வாங்கினா பெஸ்ட். அப்ப 109 ஆர்டர் பர் இயர் நீ போடணும். ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் தான்? அதுல 109 நாளைக்கு நீ ஆர்டர் போடு. 109 ஆர்டர் பண்ணா ஒரு ஆர்டருக்கு 4 நாள் தான் மேக்ஸிமம் டைம். அப்ப every 4 days how to make purchase. At this
price at this ordering cost. இதே ஆர்டரிங் காஸ்ட் 500 ஏத்தி பாறேன் என்ன ஆகும் சொல்லு பாப்போம் சும்மா. ஆர்டரிங் காஸ்ட் ஏத்துனா என்ன ஆகும் சொல்லு, போயிட்டு வர செலவு குறைச்சிடும். கேரிங் காஸ்ட் ஏத்தி பாரு, கேரிங் காஸ்ட் ஏத்துனா குவாண்டிட்டியை குறைச்சிடும். ஈவன் 438 வாங்காது, அதிகமா இருக்கு கேரிங் காஸ்ட். அப்போ 300 வாங்க கேரிங் காஸ்ட், அப்பதான் பக்காவா இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா குறைச்சிடும். இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள போறோம். இப்போ என்னாச்சு 2 * root of a b by c போட்டியா, 2 * annual requirement into ordering cost per unit divided by carrying cost. சரி ஏன் சார் இந்த 500 ல இந்த 10% மல்டிப்ளை பண்றோம்? இந்த 500 is nothing but என்னது, purchase price. இந்த carrying costங்கிறது என்ன, carrying cost குள்ள ரெண்டு எலிமெண்ட் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன் carrying cost குள்ள ரெண்டு எலிமெண்ட் இருக்கு. ஒன்னு கேபிட்டல்ல உள்ள இன்ட்ரஸ்ட், இன்னொன்னு ஸ்டோரேஜ். கேபிட்டல் உள்ள இன்ட்ரஸ்ட், இன்னொன்னு ஸ்டோரேஜ். இப்போ இங்க கேபிட்டல் உள்ள இன்ட்ரஸ்ட் கொடுத்திருக்கானா ஸ்டோரேஜ் கொடுத்திருக்கானா? இன்ட்ரஸ்ட் ரெண்டுமே கொடுத்துருக்கலாம், இல்லை இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கலாம் ஸ்டோரேஜாகவும் இருக்கலாம். அவன் கிளியரா நம்மளுக்கு சொல்லலை. பட் ரெண்டுத்தையுமே நீ எடுத்துக்கோ, ரெண்டுமே இருக்குன்னு வச்சுக்கோ. 8% ஆஃப் கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட், 2% ஆஃப் ஸ்டோரேஜ்னு வச்சுக்கோ. சார் ஏன் சார் ப்ரைஸோட லிங்க் பண்றீங்க? நார்மலி ரெண்டு விஷயம் பாரு. இந்த இடத்துல ஏன் ப்ரைஸ்ல போடுறோம்னா, நீ இப்போ எவ்வளோ கேபிட்டல் பிளாக் பண்ற ஒரு யூனிட்டுக்கு 500, அதுல 10% எவ்வளோ 50 rupees. அப்போ பர் யூனிட்டுக்கு கேபிட்டல் கான்ட்ராக்ட் என்னது 50 rupees. சரி எனக்கு ஸ்டோரேஜ் காஸ்ட் சொல்லுங்க சார். இப்படி எனக்கு புரியல, ஸ்டோரேஜ்ல லிங்க் பண்ணி சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லை, ஹை பிரைஸ் ஸ்டாக் டேக்ஸ் ஹை பிரைஸ் டு ஸ்டோர். விலை உயர்ந்த பொருள் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு விலை உயர்ந்த செலவாகும். இப்போ ஏதோ சும்மா விலையை கம்மியாக தூக்கி போட்டு வச்சுக்கலாம் ஒரு இடத்துல. 100 கிலோ நெல்லு முட்டை வருது, 100 கிலோ நெல்லு முட்டையே 1000 ரூபாய் தான். அப்போ கிலோ 10 ரூபாய். 100 கிலோ நெல்லு முட்டையே எவ்வளோதான் 1000 ரூபாய். உன் வீட்டில் இல்லை, வாங்குற இடத்துல. அப்போ 100 கிலோ முட்டையே 1000 ரூபாய். அந்த இடத்துல ஒரு இடத்துல போட்டு வச்சுக்கலாம். அதுக்கு பெருசாக ஸ்டோரேஜ் காஸ்ட் தேவைப்படாது. ஒரு இடத்துல அடிக்கி படுதா போட்டால் போதும் 1000 ரூபாய்க்கு. ஸ்டோரேஜ் காஸ்ட் தேவைப்படாது. டைமண்டை வாங்கி ரோட்டில் போட்டு எப்படி தம்மாங்க அந்த கல் தான். அங்கே ஒரு 100 கல் வாங்கி வச்சிருக்கேன், இந்த ரோட்டில் போட்டு வச்சுருக்கேன். ஒன்றும் ஆகாதுல ரோட்டில் போட்டு வைக்க முடியுமா அப்படி? அப்போ ஹை பிரைஸ் குவான்டிட்டி டேக்ஸ் ஹை பிரைஸ் டு ஸ்டோர். அப்போ ஸ்டோரேஜா இருக்கட்டும் இன்ட்ரெஸ்டா இருக்கட்டும் ஆல்வேஸ் லிங்க்டு வித் பிரைஸ். இப்போ 10 ரூபாயா இருந்துச்சுன்னா 10 ரூபாய்க்கு 10% 1 ரூபாய். அப்போ 10 ரூபாய் பிரைஸ் குவான்டிட்டிக்கு எவ்வளோ தான் ஸ்டோரேஜ் கேரிங் காஸ்ட் 1 ரூபாய் தான். அப்போ இது என்ன தெரியுமா, கேபிட்டல் இன்டு இன்ட்ரெஸ்ட். இப்போ நார்மலாக இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கணும். இன்ட்ரெஸ்ட் காம்போனன்ட் அன்லஸ் அதர்வைஸ் ஸ்டோரேஜ் கொடுத்துருந்தான். அப்போ இங்கே என்ன காம்பவுண்ட் தான் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும், இன்ட்ரெஸ்ட். அப்போ நம்ம எவ்வளோ பிளாக் பண்ணி வைக்கிறோம் 500. 500 10%னா 50 rupees per unit பிளாக் பண்ணுறோம். 500 into 10% எவ்வளோ ருபீஸ் 50 rupees கேரிங் காஸ்ட். இந்த இடத்துல 1000 இருக்கு, 1000 rupees into 10% னா 100. அப்போ 100 rupees நம்மளுக்கு கேரிங் காஸ்ட் per unit. இப்போ அதான் பிரச்சனை. இப்போ பாரு, ஃபர்ஸ்ட் டே நீ வாங்கும்போது 100 யூனிட் வாங்கியிருக்க. ஃபர்ஸ்ட் டே வாங்கும்போது 100 யூனிட் வாங்கியிருக்க 100 யூனிட். செகண்ட் டே ஒரு 10 யூனிட் எடுத்துருப்பியா? கன்சம்ஷன் பண்ணி வாங்கி சும்மா வீட்டில் வச்சு பார்க்கறதுக்காக வாங்கியிருப்ப. அப்போ யூஸ் பண்ணியிருப்ப. செகண்ட் டே 90, தேர்ட் டே இன்னொரு 10 எடுத்துட்ட. அப்போ 10th டே 0. அப்போ ஆவரேஜா 100 plus 0 by 2 50 தானே. ஆவரேஜா பிளாக் பண்ணி வச்சது 100 plus 2. ஃபர்ஸ்ட் டே 100 வாங்கின பிளாக் தான் இல்லைன்னு சொல்றேன். ஆனால் அந்த 100 ஒரு நாளைக்கு தானே பிளாக் பண்ணியிருக்கேன். அந்த 100 செகண்ட் டே எவ்வளோ பிளாக் பண்ணியிருக்கேன் 90, தேர்ட் டே 80, ஃபோர்த் டே 70, ஃபிஃப்த் டே 60. அப்போ லாஸ்ட் டே எவ்வளோ தான் இருக்கு 0. அப்போ ஃபர்ஸ்ட் நாள் ஸ்டாக் 100 இருந்திருக்கு, லாஸ்ட் நாள் ஸ்டாக் 0 இருந்திருக்கு. நான் ரெண்டு விஷயத்துல சொல்றேன். ஃபர்ஸ்ட் கேபிட்டல்ல சொல்றேன், அப்புறம் ஸ்டோரேஜ்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் நாள் கேபிட்டல்ல நீ எவ்வளோ 100 ரூபாய் பிளாக் பண்ணிட்டேன். ஒரு யூனிட்டுக்கு 100 ரூபாய் பிளாக் பண்ணிருக்க. எத்தனை யூனிட்டுக்கு 100 யூனிட். அதான் ஃபர்ஸ்ட் டே 10 கன்சியூம் பண்ணல. அப்போ அந்த 10க்கான 100 நாட் பிளாக். செகண்ட் டே 20க்கான 100 நாட் பிளாக். ஏன்னா யூஸ் பண்ணிட்டேன். கன்சியூம் பண்ணாம பிளாக் பண்ணி வச்சா அது பேரு பிளாக்டு. நீ பிளாக் பண்ணிட்டு ரெண்டாவது நாளே யூஸ் பண்ணா அது பேரு என்ன கிடையாது, பிளாக் கிடையாது. இப்போ 1 லட்சம் ரூபாய் எப்படி போட்டேன் பிளாக்டா பிளாக் ஒரு வருஷத்துக்கு. அது ஃபர்ஸ்ட் நாள் என்ன ஒரு மாசம் கழிச்சு என்ன பண்ணிட்டா அது 1/10 அந்த போர்ஷன் எடுத்துட்டேன். அப்போ மொத்த அமௌண்ட் பிளாக் தான், இல்லை 9/10 தான் பிளாக்டா. செகண்ட் மந்த் 2/10 எடுத்துட்டேன். அப்போ குறைஞ்சிட்டே இருக்குதா. ஒன்று இதுக்கு வெயிட்டட் ஆவரேஜ் போடலாம், சிம்பிள் ஆவரேஜ் போடலாம். வெயிட்டட் ஆவரேஜ் என்ன 100க்கு 10 சாரி 1, 90க்கு 2, 80க்கு 3, 70க்கு 4, 60க்கு 5 அப்படின்னு நீ வெயிட் கொடுத்து வெயிட்டட் ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம். ஆர் சிம்பிள் ஆவரேஜ் போடலாம். a plus b by 2, 100 plus 0 by 2 என்ன 50. கரெக்டா? சரி, ஸ்டோரேஜ்ல சொல்லுங்க. இது என்ன சொன்னா இன்ட்ரெஸ்ட்ல சொல்லுங்க. ஸ்டோரேஜ்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நாள் 100 யூனிட் வச்சிருக்கேன், லாஸ்ட் நாள் எத்தனை யூனிட் இருக்கும் 0. அப்ப 100 யூனிட்டுக்கு 0 யூனிட்டுக்கு ஆவரேஜ் 50. ஏன் சார் 100 யூனிட் கன்சியூம் பண்ணாம வச்சிருப்பே, இல்ல கன்சியூம் பண்ணிட்டே வருவியா?
அப்ப ஆவரேஜா ஸ்டோர்ல உள்ள இருக்கிற ஸ்டாக் ஃபர்ஸ்ட் நாள் 100, செகண்ட் நாள் 90, தேர்ட் நாள் 80, ஃபோர்த் நாள் 50, 60, 40, 30 குறஞ்சிட்டே வருமா? அப்ப ஆவரேஜ் எவ்வளவு வந்திருக்கும்? 50 தான் உள்ள இருக்கும். ஃபர்ஸ்ட் நாள் 100 இருந்துச்சுனா லாஸ்ட் நாள் 10 இருக்கு. ஃபர்ஸ்ட் நாள் 100 னா லாஸ்ட் நாள் 0, செகண்ட் நாள் 90 னா லாஸ்ட் நாளைக்கு பிஃபோர் நாள் 10, தேர்ட் நாள் 80 னா லாஸ்ட் டே பிஃபோர் டே 20. அப்ப ஆவரேஜா 50. அப்ப 50 யூனிட் தான் என்ன காஸ்ட் போடணும்? கேரிங் காஸ்ட். அப்ப கேரிங் காஸ்ட் ஒரு யூனிட்டுக்கே வராது, half யூனிட்டுக்கு தான் வரும். ஏன்னா because of this average. அதனால தான் இந்த பை இங்க இது மேல போச்சுனா 2AE by C. There is no need to multiply annual requirement into 2 ஆல தான் மல்டிப்ளை பண்ணோம். ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம், அதனால தான் 2 போடுறோம் அப்படின்ற எந்த கான்செப்டும் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல 2 மல்டிப்ளை பண்றேன். C by 2 by 2 போடுறது கஷ்டமா இருக்குன்னா 2 தூக்கி மேல போட்டுக்கறேன் அவ்வளவுதான். அப்படி ஃபார்முலா பார்த்தா 2 by 2 இப்படி கூட போட்டுக்கலாம். நீ எக்ஸாம்பிள் இப்படி எழுதுறேன், எக்ஸாம் நிறைய புரியாது, நீ எழுதுன ஃபார்முலா AB by C by 2 னு எழுது. ஆன்சர் வருமா வராதா? கன்ஃபார்ம் வரும்போது இந்த இடத்துல 20 50 போடுறதுக்கு பதிலா 25 னு போட போறேன். நான் ஃபர்ஸ்ட் கட்டிங்கா தான் பண்ணேன். 1 2s are 2, 25 2s are 15 கட் பண்ணா. அது 25 னு போட்டா ஆன்சர் தப்பா வரும்போது கரெக்ட்டா தான் வரும். அப்ப ஃபார்முலா AB by C by 2. சார் இதுக்குள்ளேயே உங்களுக்கு எடுக்க தெரியுமா சொல்றேன். ஆனுவல் ரெக்வயர்மென்ட்ட நீ என்ன பண்ண போற? ஈக்குவேட் பண்ண போற. எதுக்கும் ஆர்டரிங் காஸ்ட்க்கும் கேரிங் காஸ்ட்க்கும் மல்டிப்ளைட் பை ஆர்டரிங் காஸ்ட் டிவைடட் பை கேரிங் காஸ்ட். ஆனுவல் ரெக்வயர்மென்ட் மல்டிப்ளைட் பை கேரிங் காஸ்ட் டிவைடட் பை ஒரு ரேஷியோ ஃபார்ம் ஆயிடும். அதுக்கு ரூட் எடுத்துறா அவ்வளவுதான். இப்போ 100 ரூபாய் ஃபார் 12 டேஸ் இருக்கு. 10 டேஸ்க்கு எவ்வளவுனா எப்படி கண்டுபிடிப்ப? into 10 by 12 போடுறீங்கல. இப்போ 100 ரூபாய் is for 100 days, 10 டேஸ்ரா. into 12 டேஸ்க்கு எவ்வளவு போட்டா என்ன பண்ணுவ? divided by 10 into 12 போடுவோம். அதே சேம் ஃபார்முலா. annual requirement is for carrying cost, annual requirement தான் வந்துரும். அப்ப ordering cost எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப அது வேற நம்பர் காட்டினா ஒன் வேல்யூ தான வரணும். அப்ப நம்ம என்ன எடுத்துறோம்? அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டா சிங்கிள் வேல்யூ வரும். அதுதான் தி ஆப்டிமம் லெவல். இதுக்கு அப்புறம் இந்த டெரிவேஷன் சொன்னா உங்களுக்கு புரியாது. இந்த annual requirement into OR by CR இன்னும் டெரைவ் பண்ணி சொல்லலாம். அதுக்கு அப்புறம் சொன்னா உனக்கு புரியாது. as of now இப்படி வெச்சு. அப்ப ஃபார்முலா என்ன? root of 2AB by C where 2 is equal to normal and C by 2 மேல போட்டுறோம். A is equal to annual requirement, B is equal to ordering cost, C is equal to carrying cost. இந்த 2 ஏன் வருது? C by 2. ஏன் C by 2? ஸ்டோரேஜ் காஸ்ட் வருஷத்துக்கு கிடையாது, ஆவரேஜ் தான். ஏன்னா நீ 100 ரூபாய் பிளாக் பண்ணது 100 நாளைக்கு பிளாக் பண்ணல, ஒரு நாளைக்கு தான். ரெண்டாவது நாள் அதோட கம்மி, மூணாவது நாள். அப்ப ஆவரேஜ் எடுத்தா 100 by 2. சரி, இந்த இடத்துல சிம்பிள் ஆவரேஜ் எடுக்காம வெயிட்டட் ஆவரேஜ் எடுத்தா ஒரிஜினல் ஆன்சர் அப்பதான் வரும். இது தப்பான ஆவரேஜ் தான். என்ன ஆவரேஜ் தான் எடுக்கணும்? அப்ப வெயிட்டட் ஃபார்முலா will become complicated. இந்த ஃபார்முலா இவ்வளவு ஈஸியா வருமா? வராது. வேற ஏதோ ஒரு நம்பர்லாம் உள்ள போட்டு அந்த கேரி காஸ்ட் இப்படி கண்டு C-ன்றத போடவே முடியாது. ஆனா ஒரிஜினலா பண்ணும்போது இந்த C தனியா எடுத்து வந்து இந்த மாதிரி ஆவரேஜ் போட்டு அந்த C எடுத்து உள்ள போறோம். அது பக்காவா இருக்கும். ஆனா calculation will become complicated. அதனால தான் நம்ம என்ன பண்ணிரோம்? என்ன ஆவரேஜ் காம்ப்ளிகேஷன் அவாய்ட் பண்றதா நம்ம என்ன ஆவரேஜ் எடுக்கிறோம்? சிம்பிள் ஆவரேஜ் எடுக்கிறோம். அப்ப 2AB by C or C by 2 வரும். A is equal to என்னது? annual requirement into ordering cost by carrying. இப்போ உன்னோட மோட்டிவ் என்ன? ஆர்டரிங் காஸ்டையும் carrying cost equal பண்ணனும். ஆர்டரிங் காஸ்டையும் carrying cost equal. கேரிங் காஸ்டையும் ஈக்குவல் பண்ணனும். இது 10ல இருக்கு, இது 8ல இருக்கு. 10 8 டிவைட் பண்ணு. 1.2 10 divided by 8 போட்டா 1.25 ல நீ 1.25 அதோட ரேஷியோ காமன் ரேஷியோ என்னது? 1.2. அது எதுல வச்சு எத்தனை யூனிட்ல ஈக்குவல் பண்ணனும்? மொத்த இருக்கிற ஆனுவல் ரெக்வயர்மென்ட் யூனிட்ல. ஆனுவல் ரெக்வயர்மென்ட்ல யூனிட்ல ரெக்வயர் பண்ணனும் இல்ல 10 யூனிட்ல ரெக்வயர் பண்ணனும். மொத்த எவ்வளவு யூனிட் வாங்க போறோம்? 46000 யூனிட். அப்ப 46000 யூனிட்ல 1.25 ஈக்குவல் பண்ணா போதும். ஒரு யூனிட்ல ரெண்டு யூனிட்ல ஈக்குவல் பண்ணா போதும். 46000 யூனிட்ல ஈக்குவல் பண்ணனும். அப்ப 46000 * 1.25 போடு. அது ரூட் ஆன்சர். இத இன்னும் எக்ஸாக்ட் லிங்க். அப்ப இது 10 ரூபாய் இருக்கு, இது 8 ரூபாய் இருக்கு. அப்ப 1.5. இது 8 ரூபாய் இருக்கு, இது 10 ரூபாய் இருக்குன்னு வெச்சுக்கோ. 0.8 வந்துருமா? இந்த 0.8 தான் டிஃபரன்ஸ். இந்த 0.8 டிஃபரன்ஸ் எதுக்கு எந்த குவாண்டிட்டில ஈக்குவல் பண்ணனும்? ஆனுவல் ரெக்வயர்மென்ட்ல வச்சு சமமா பிரிச்சு போடணும். அப்ப ஆனுவல் ரெக்வயர்மென்ட்ல மல்டிப்ளை பண்ணு. ஆனுவல் ரெக்வயர்மென்ட்ல மல்டிப்ளை பண்ணு. அப்போ ஆனுவல் ரெக்வயர்மென்ட் * 0.8 போட்டு ரூட் எடுத்துட்டீனா. ரூட் எடுத்துட்டா என்ன? நார்மலா என்னது? எப்பவுமே ஒரு நம்பரை கரெக்ட்டான ஃபார்ம் கொண்டு வரதுக்கு நம்ம என்ன எடுப்போம்? ரூட் எடுப்போம். இப்போ -5 இருக்கு. கரெக்ட்டா? -5 * -5 போட்டா என்ன ஆகும்? ஆர் -5 ஸ்கொயர் போடு. -25. ரூட் எடுத்தா +5. அப்போ ஒரு நம்பரை நார்மலா ரூட் எதுக்கு யூஸ் பண்றோம்? ஒரு நம்பரை ஈக்குவேட் பண்ணி கரெக்ட் ஃபார்ம் கொண்டு வரதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்? ரூட். இப்போ 40000 *
0.8 போட்டினா 38,400. இதுக்கான கரெக்டாக எனக்கு ஈக்குவலாக வேணும். இப்போ 10க்கு ஈக்குவல்னா 10 தான் ஈக்குவல். 10க்கு பெஸ்ட் ஈக்குவல் 10. 100க்கு பெஸ்ட் சாரி 100க்கு பெஸ்ட் ஈக்குவல் 10. 1000க்கு பெஸ்ட் ஈக்குவல் 100 into 10 ஆர் 1000க்கு ரூட் எடுத்தீங்கன்னா பெஸ்ட் ஈக்குவல் 31.6 into 31.6. 1000க்கு ரூட் எடுத்தா ஆன்சர் 100 into 10 வரும். இது பெஸ்ட் ஈக்குவலான்னு கேட்டா கிடையாது. 31.6 into 31.6 999 வரும் பாத்தி, அதுதான் பெஸ்ட். அப்ப இந்த 48,000 into 0.8 போட்டா எத்தனை யூனிட் வந்துச்சு? 38,400. இத எனக்கு எத்தனையா வாங்கணும் கேட்டா டிவைடட் பை 10 போடலாம், டிவைடட் பை 12 போடலாம், என்னவே போடலாம். ஆனா எது சார் பெஸ்ட்? ரூட். அப்ப என்ன ஆயிடும்? ஈக்குவல் நம்பர் into ஈக்குவல் நம்பர் வரும். That is optimum. இப்போ இந்த 38,400 100 டிவைட் பண்ண 384 into 100 times. இது காமனா இருக்கா? 384 வாட்டி 100 டைம் வருது. கரெக்ட்டா 384 times 100 யூனிட் வாங்கணும் வருது. ஆர் 384 யூனிட்ஸ் into 100 டைம்ஸ் வருது. ஆனா ஈக்குவலா டைம்ஸ் யூனிட்ஸ் சேமா வரணும் சார் எனக்கு. அப்ப 25 காமன் 25 12.5 into 2 னு சொல்லலாம். ஆனா 12.5ங்கிறது வேற நம்பர், 2ங்கிறது வேற நம்பர். எப்படி சார் காமனா இருக்கும்? 5 into 5. அப்ப எல்லாத்துக்குமே ஒரு ரூட் இருக்கும். அப்ப 38,400 க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 195.196 வருது. அப்ப 196 into 196. அப்ப 196 times 196 பர்ச்சேஸ் பண்ணு. எத்தனை யூனிட் வந்துரும்? 30,400. அவ்வளவுதான். இதுதான் UO2 ஓட ஃபார்முலா. அப்போ இதெல்லாம் நீங்க டெப்தா படிச்சீங்கன்னு வெச்சுக்கோயேன், இன்னும் போலாம். ஏன் இது எடுக்கணும்னு. அப்ப இத ரெண்டு ஈக்குவல் பண்றதுக்கு, அந்த ரெண்டு பிரைஸ் ரேஞ்ச் ஈக்குவல் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்? OR by CR போடுறோம். அத எந்த பிரைஸ்ல ஈக்குவேட் பண்ணனும்? ஆனுவல் ரெக்யர்மென்ட்ல ஈக்குவேட் பண்ணனும். மல்டிப்ளை பண்ணி ரூட் எடுத்தினா உனக்கு ஈக்குவல் யூனிட்ஸ் இன்டு ஈக்குவல் டைம்ஸ் வந்துரும். அப்போ 194 யூனிட்ஸ் நீ வாங்கணும். எத்தனை யூனிட்ஸ் வாங்கணும்? 196 யூனிட்ஸ் நீ வாங்கணும் அப்படின்ற மாதிரி உனக்கு கிடைச்சிடும். 196 நீ வாங்குனீனா 30,400. புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? இப்போ நல்ல கவனி. யூனிட் ஃபார்முலா என்ன ராஜா? Root of 2AB by C. AB by C by 2. இப்படின்னு ஃபார்முலா எழுதலாம். கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் எக்ஸாம்பிள் எழுதினா. AB by C by 2. A is equal to annual requirement of A is equal to annual requirement of raw material. Annual requirement of raw material. மறந்துட கூடாது. B is equal to ordering cost. C is equal to carrying cost. Carrying cost is nothing but purchase price into percentage. Yes sir, carrying cost is linked with purchase price of the product. ஒரு யூனிட் வாங்கினா 500 ரூபாய் செலவாகும். அந்த 500 ரூபாய் தான் நான் ஒரு யூனிட்டுக்கு பிளாக் பண்றேன். ஒரு யூனிட்டுக்கு 500 ரூபாய் பிளாக் பண்றேன்னா அந்த 500 ரூபாய் பிளாக் போட்டா எனக்கு 10% வட்டி கிடைச்சிடும். அப்ப ஒரு யூனிட்டுக்கு நான் எவ்வளவு பிளாக் பண்றேன்? 50. அதே ஒரு யூனிட்டோட விலை 10 ரூபாய் வெச்சுக்கோ. 10 ரூபாய் into 10%. 1 ரூபாய் தான் ஒரு யூனிட்டுக்கு நான் என்ன பண்றேன்? பிளாக் பண்றேன். அது என்னது? carrying cost. புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? இப்போ A B C மூணு போட்டாச்சா? இதுல கேரிங் காஸ்ட் பத்தி சொல்லிட்டேன். கேரிங் காஸ்ட்ங்கிறது எதுல லிங்க்டு? பர்ச்சேஸ் பிரைஸ்ல. ஆர்டரிங் காஸ்ட்ங்கிறது போயிட்டு வர செலவு. இது வேரியபிள் காஸ்டா இருக்கும். வேரியபிள் காஸ்ட் per unit will not vary. Variable cost in total will vary. Variable cost per unit will not vary. For example, ஒரு டீயோட விலை 10 ரூபாய். 8 ரூபாய் ஒரு டீக்கான செலவு. அப்ப ஒரு டீ வித்தா எவ்வளவு நிக்கும்? 2 ரூபாய். வேரியபிள் காஸ்ட் per unit எவ்வளவு இங்க? 8. இப்போ நீ 2 டீ விக்கிற. 3 டீ விக்கிற. வேரியபிள் காஸ்ட் இங்க 1 யூனிட் 2 யூனிட் 3 யூனிட்டா? வேரியபிள் காஸ்ட் per unit என்ன? 8. இங்க வேரியபிள் காஸ்ட் per unit என்ன? 8. இங்க வேரியபிள் காஸ்ட் per unit என்ன? 8. அப்ப வேரியபிள் காஸ்ட் per unit will not vary. வேரியபிள் காஸ்ட் in total இங்க 8 ஆச்சு, இங்க 16 ஆச்சு, 24 ஆச்சு. will vary. இப்போ ஃபிக்ஸ்ட் காஸ்ட் 5 ரூபாய்னு வெச்சுக்கோ. -5 -5 ஃபிக்ஸ்ட் காஸ்ட் in total will not vary. இதுதான் ஒரு கான்செப்ட். அப்போ ஆர்டரிங் காஸ்ட் என்ன காஸ்டா இருக்கும்? வேரியபிள். அப்ப வேரியபிள் காஸ்ட் per ஆர்டரா இருக்கும். டோட்டலா அது என்ன ஆயிட்டு இருக்கும்? மாறி இருக்கும். ஆனா per யூனிட்டுக்கு மாறாது. annual requirement of raw material. உனக்கு என்ன பண்ணிருப்பான்? raw material டைரக்டா சில சம்பளம் கொடுத்திருப்பான். 8000 யூனிட்ஸ் ரெக்வயர்ட். சில சமயம் என்ன பண்ணுவான்? ABC Limited producing a special product called alpha which requires a raw material called beta. Annual demand of alpha 1 lakh units.
நம்மளுக்கு என்னதான் தேவை? பீட்டா. பீட்டா இஸ் த ரா மெட்டீரியல். ஆல்பா முக்கியமா? முக்கியம் இல்லை. அப்போ அவன் ஆல்பா கொடுத்துருப்பான். அப்படி ஆல்பாவோட ரெக்குயர்மெண்ட் என்ன ரெக்குயர்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும்? பீட்டா. ஆல்பா ரெக்குயர்மெண்ட் 1 lakh. இப்போ அவன் கொஸ்டினை கொடுத்துருப்பான் 1 kg ஆஃப் ஆல்பா 1 யூனிட் ஆஃப் ஆல்பா ரெக்குயர் 3 kg ஆஃப் ரா மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. அப்போ 3 into 1 lakh 3 lakh. அப்போ பீட்டாவோட ஆனுவல் ரெக்குயர்மெண்ட் எவ்வளோ? 3 lakhs. இதுதான் சம்டைம்ஸ் ப்ராடக்ட்டோட டிமாண்ட் கொடுத்துருந்தானா அது எடுத்துக்க கூடாது. ரா மெட்டீரியலோட டிமாண்ட் தான் இந்த இடத்துல நீ என்ன பண்ணிக்கணும்? எடுத்துக்கணும். சார் இப்போ வந்து ஆனுவலுக்கு தான் போட்டுமா, மந்த்லிக்கு போடக்கூடாதா? டிஓஐபி கிளாஸ் கால்குலேஷன் ஆனுவலுக்கு தான் போடணுமா, மந்த்லிக்குலாம் போடக்கூடாதா? ஆன்சர் தப்பா வருமா? ஏன் சார் ஆனுவல் ரெக்குயர்மெண்ட் சொல்லிங்க? ஒன்றுமே இல்லை. இங்கே பர்சன்டேஜ் பர் ஆனம் எடுத்துக்கிறதுனால இங்கே ஆனுவல், இங்கே பர்சன்டேஜ் பர் மந்த் எடுத்து இங்கே பர் மந்த் ரெக்குயர்மெண்ட் போட்டுக்கலாம். தப்பு கிடையாது. இங்கே பர்சன்டேஜ் என்ன போடுறோம்? 10% பர் ஆனம். அப்போ இந்த இடத்துல ஆனுவல் ரெக்குயர்மெண்ட். இங்கே 10% பர் மந்த். அப்போ 1% பர் மந்த் வந்துருமா? அப்போ இங்கே ரெக்குயர்மெண்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் மந்த்லி. அப்படி மந்த்லிக்கு போல வீக்லி போட்டினா வீக்லி பர்சன்டேஜ் மேலே வீக்லி போட்டுக்கும். ஹாஃப் இயர் போட்டினா ஹாஃப் இயருக்கு இங்கே என்ன பர்சன்டேஜ் அங்கே ஹாஃப் இயரோட ரா மெட்டீரியல். அப்போ பீரியட் இஸ் நாட் ஏ மேட்டர் ஃபார் யூ. ஓகே ஆனுவல் தான் எடுக்கணும்னு கிடையாது. நம்ம எழுதுறது என்னென்ன எழுதுவோம்? ஆனுவல் ரெக்குயர்மெண்ட் எழுதுறோம். ஆனால் நம்ம மந்த்லியே எடுத்துக்கலாம், ஹாஃப் இயர் எடுத்துக்கலாம், குவார்டர்லி எடுத்துக்கலாம். ஆனால் கீழே நம்ம என்னத்தை மாற்றணும்? கேரிங் காஸ்ட்டை பர்சன்டேஜில் மாற்றிக்கலாம். ஆர்டரிங் காஸ்ட் மாற்றத்துக்கு தேவை இருக்காது. அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா இது வேரியபிள் காஸ்ட். போனாதான் காஸ்ட் இன்கர் பண்ணாதான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது சேஞ்சிங் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இது என்ன காஸ்ட் தான்? வேரியபிள் காஸ்ட். ஸோ இது ஏ பி பற்றி சியை பற்றி நான் 3 விஷயங்கள் சொல்லிட்டேன். ஏ எப்பயுமே ரா மெட்டீரியல் கொடுத்தா டேரெக்டாக எடுத்துக்கோ. ஃபினிஷ்டு குட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை கன்வெர்ட் பண்ணி ரா மெட்டீரியலாக எடுத்துக்கணும். இது ரெண்டாவது விஷயம். சம்டைம்ஸ் கொடுத்துருக்க மாட்டா நீ கன்வெர்ட் பண்ணி. அப்போ இது கொடுத்துட்டா இது கன்வெர்ட் பண்ணுறது கன்வெர்ட்டிங் கிரிட்டீரியா கொடுத்துருவோம். லைக் ஒரு யூனிட் ரெக்வயர் 3 kg or 3 kg is obtained from 1 3 kg of raw material is required or 3 unit is required from 1 kg ன்னு சொல்லிடுவோம். 4 unit is obtained from 1 kg ன்றோம். எத்தனை யூனிட்? 4 unit of finished goods க்கு 1 kg of raw material போதுமா? அப்போ 1 lakh unit of finished goods எத்தனைனா 1 lakh into 1 divided by 4 போட்டா 25,000 kg. அவன் கொடுத்துருப்பான் கிரிட்டீரியா. அந்த கிரிட்டீரியா வச்சு என்ன பண்ணிக்கணும்? கன்வெர்ட் பண்ணி இது கண்டுபிடிச்சிடணும். சம்டைம்ஸ் டேரக்டா கொடுத்துருப்பான், சம்டைம்ஸ் மந்த்லி கொடுத்துருப்பான். நீ மந்த்லி என்ன பண்ணிக்கணும்? இயர்லியா கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகே ராஜா. அதுக்கப்புறம் பி ஆர்டரிங் காஸ்ட் கொஸ்டின்ல கொடுத்துருவோம். அந்த இடத்துலலாம் நோ ஹிடன் இன்ஃபர்மேஷன். சி கேரிங் காஸ்ட். நீ கண்டுபிடிக்கிற வேல்யூ என்னது? EOQ, that is economic order quantity. இப்போ EOQ 200 வந்துருக்குன்னு வச்சுக்கோ. EOQ 200 பர்ச்சேஸ் பண்ணுவார். 200 டைம்ஸ் வராது. 200 டைம்ஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா நீ பர்ச்சேஸ் பண்ண போறது 48,000 தான். அதை நம்பரால மல்டிபிள் பண்ணதுனால தான் 38,700 ஆச்சு. ஆனா நீ பண்ண போறது எவ்வளவு இருந்துச்சு? 48,000. ஏன்னா 48,000 இன்டு அந்த 0.9 அட்ஜஸ்ட் பண்ணா இந்த நம்பர் வருது. அப்ப இந்த நம்பருக்காக தான் நம்ம அந்த வேல்யூ கண்டுபிடிச்சோம். ஆனா இந்த நம்பர் தான் நம்ம ஒரிஜினலா பர்ச்சேஸ் பண்ண போறோம். அப்ப 48,000 by 200 போட்டா நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் கிடைக்கும். அங்க நான் ஈக்குவேட் பண்றேன். எனக்கு அந்த எக்ஸ்ட்ரா காஸ்டா எதோட ஈக்குவேட் பண்ணோம்? நம்ம பர்ச்சேஸ் யூனிட்ஸோட ஈக்குவேட் பண்ணோம். அப்போ ஆர்டரிங் காஸ்ட் பை கேரிங் காஸ்ட் போட்டு அதை ரெக்யர்மெண்டோட மல்டிப்ளை பண்ணிட்டேன். அந்த ரெக்யர்மெண்ட்டை ஈக்குவல் நம்பர் இன்டு ஈக்குவல் டைம்ஸ்க்காக நான் என்ன எடுத்துட்டேன்? ரூட். இப்போ அதை இன்டு அந்த டைம்ஸ் பண்ண தேவையில்லை. அந்த டைம்ஸ் பண்ணா அந்த ஆன்சர் தான் கிடைக்கும். ஆனா நான் பண்ண வேண்டிய பர்ச்சேஸ் 48,000. அப்போ 48,000 டிவைடட் பை 200 நீ கண்டுபிடிச்சு போட்டா ஃபார் எக்ஸாம்பிள் 2 into 48 னா 240 டைம்ஸ் வரும். அது இன்னும் கொஞ்சம் கிட்டக்க போவோமே. 2000 வருதுன்னு வச்சுக்கோ. EOQ 24 டைம்ஸ் நீ பர்ச்சேஸ் பண்ணா 24 டைம்ஸ் 2000 பர்ச்சேஸ் பண்ணா 40,000. அப்ப அந்த 24 டைம்ஸ்ங்கிறது என்னது? EOQ டைம்ஸ். அப்ப EOQ 2000, EOQ 2000. அப்ப annual requirement by EOQ போட்டா number of times கிடைச்சிடும். இப்போ frequency ஆஃப் ஆர்டர் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி? ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஆர்டர்? 24. ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? எத்தனை மாசம்? 12 மாசம். 12 மாசம் டிவைடட் பை 24 மாசம் போடினா 0.5 months. அப்ப 0.5 months ஒரு வாட்டி நீ என்ன போட்டுட்டே இருக்கணும்? ஆர்டர். அப்ப 15 நாளுக்கு ஒரு வாட்டி ஆர்டர் போட்டா 24 ஆர்டர் வரும். that is 24 into 15 360. இதுதான் மூணு கால்குலேஷன். ஃபர்ஸ்ட் EOQ கண்டுபிடிக்கணும். EOQ டோட்டல் ரெக்யர்மென்ட்ல டிவைட் பண்ணா என்ன கிடைச்சிரும்? நம்பர் ஆஃப் டைம்ஸ் கிடைச்சிரும். அந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் 12 ல டிவைட் பண்ணா நம்பர் ஆஃப் மந்த்ஸ், நம்பர் ஆஃப் frequency ஆஃப் ஆர்டர். இதான் என்ன ஆர்டர்? frequency ஆஃப் ஆர்டர். அப்ப மூணு क्वेश्चन கேட்பான். EOQ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் இன் a year. அப்ப என்ன பண்ணனும்? டோட்டல் ரெக்யர்மென்ட் பை EOQ. மூணாவது क्वेश्चन கேட்பான். frequency ஆஃப் ஆர்டர் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி கேட்பான். அப்படி கண்டுபிடிச்சல டைம்ஸ் அத டேஸ்ல மல்டிப்ளை பண்ணா டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? frequency ஆஃப் ஆர்டர். இதுதான் EOQ சம். கான்செப்ட் புரியுதா? சம் ஆர்டர் இதுல போடலாமா? இதுதான் பெஸ்டா கேட்டா இது பெஸ்ட் கிடையாது. இப்போ EOQ ஓட ஃப்ளாஸ் சொல்லிறோம்.
EOQ இதுதான் கரெக்டான கால்குலேஷன், தப்பான கால்குலேஷன் EOQ. ப்ராக்டிகல் சிக்னல்களை பண்ணவே முடியாது. ஏன் சார்? நீ ஒரு யூனிட் வாங்கிட்டு வர, எத்தனை யூனிட்? சரி எக்ஸாம்பிள் ஒரு மூட்டை ரைஸ் வாங்கிட்டு வர, உன் பைக்ல எடுத்துட்டு வந்துருவியா? எக்ஸல் பைக்காக இருந்தால் ஃப்ரெண்டில் வச்சுக்கலாம், ஏன் ஈவன் கீர் பைக்ஸாக இருந்தால் கூட டேங்க் மேலே வச்சு எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு மூட்டை 25 kg, 100 மூட்டையாக 25 kg எடுத்துட்டு வர, யூ வில் ரெக்வயர் ஏ குட்டியான. உன் பைக்கில் வச்சு எடுத்துட்டு வர முடியுமா? 100 மூட்டையை குட்டியான. பைக்கோட ஆர்டரிங் போயிட்டு வர செலவும் குட்டியானோட போயிட்டு வர செலவும் ஈக்குவலா? ஆனால் இந்த இடத்துல நான் ஈக்குவல் வச்சா போதும். ரெண்டு இடத்துலயும் என்னோட ஆர்டரிங் காஸ்ட் 25 வச்சா போடுவேன். லாரியில வருது, சைக்கிள்ல வருது, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கா? 1000 மூட்டை வாங்கினா நான் லாரியில வாங்குவேன். 10 மூட்டை வாங்குறதுனா நான் வந்து சைக்கிள் அப்படின்னா சின்ன ஏதாவது கார் இருந்துச்சுன்னா கூட கார் டிக்கெட் போட்டு எடுத்துட்டு வந்துடலாம். 1000 மூட்டை எடுத்துட்டு வந்து கன்ஃபார்ம் எனக்கு என்னதான் வேணும்? லாரி. லாரியோட ஆர்டரிங் காஸ்ட்டும் காரோட ஆர்டரிங் காஸ்ட் ஈக்குவலா? அப்போ அந்த இடத்துக்கு நான் ஈக்குவல் கான்ஸ்டன்ட் வச்சு தான் நான் சமையல் போடுவேன். ரெண்டு இடத்துலையுமே நான் என்ன தான் யூஸ் பண்ணிப்பேன். 25 ரெண்டு இடத்துலையுமே காமன். அது கரெக்டாக தப்பா? தப்பு. அப்போ என்ன பண்ணுறது? நம்ம ஒரு தியரின்னு இருக்கும்போது தப்பு ஃப்ளா இருக்க தான் செய்யும். அந்த ஃப்ளாவை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்? சம் போடணும். அப்போ ஆர்டர் காஸ்ட் கன்ஃபார்ம் இந்த இடத்துல கரெக்டான EOQ கொடுக்காது. ஏன்னா ரெண்டுமே வேற வேற. புரியுதா? இதோட ஆர்டரிங் காஸ்ட்டுங்கிறது வேற, அதோட ஆர்டரிங் காஸ்ட்டுங்கிறது மேபி ஈக்குவல் ஆகும். எப்படின்னா டைமண்ட் வாங்க போற, டைமண்ட் வாங்குறதுக்கு பைக்கில் தான் போகணும். 100 கிராம் டைமண்ட் வாங்கினாலும் நீ பைக்கில் தான் போகணும். கரெக்டா? 1 கிராம்னாலும் பைக் தான், 100 கிராம்னாலும் அந்த இடத்துல ஆர்டரிங் காஸ்ட் ரெண்டுமே ஈக்குவல் ஆகும். அதுவே அரிசி முட்டைக்கு வராது, நெல் முட்டைக்கு வராது, வெயிட்டான ப்ராடக்ட்ஸ் சுகர் கேனுக்கு வராது. அப்போ ஒரு யூனிட்டுக்கும் 100 யூனிட்டுக்கும் ஆர்டரிங் காஸ்ட் மாறும். நம்ம இங்கே என்ன அசம்ஷன் எடுத்துக்கோம்? அப்போவே அந்த இடத்துலயே ஒரு ஆன்சர். அப்போ யூக்கு எப்படி சார் யூஸ் பண்ணுவாங்க? நம்ம அம்மாவுக்கு எப்படி தெரியுது ஒரு மாதத்துக்கு இவ்வளோ தான் தேவைன்னு? எக்ஸ்பீரியன்ஸ். ஆன்சர் எங்கே இருக்குது? எக்ஸ்பீரியன்ஸ். EOQ எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தோற்றுது. இந்த மாதத்துக்கு எனக்கு இவ்வளோ தான் தேவைன்னு யாருக்கு தெரியும்? எக்ஸ்பீரியன்ஸாக ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு தெரியும், ஸ்டோரில் இருக்கிறவனுக்கு தெரியும் இவ்வளோதான்ட்டு. அவன் ஃபஸ்ட்டு வரான், இப்போ தான் இந்த ஃபேக்ட்ரி ஆரம்பிக்க போகிறான்னா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கரெக்டானது கற்றுக்க முடியும். அப்போ ஏதோ ஒரு தப்பு இல்லை, ரொம்ப தப்பு பண்ணிடாது, EOQ தப்பு பண்ணும். அப்போ மோரலஸ் ரெண்டுமே என்னவா தான் இருக்கும்? கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ இதுலேயும் தப்பு இருக்கும், கன்ஃபார்ம் ஃப்ளா இருக்கும், ஆர்டர் காஸ்ட் தப்பு ஃப்ளா இருக்க தான் செய்யும். ஆனால் அவனோட ஃப்ளா ரொம்ப பெருசாக இருக்காது, சின்ன ஃப்ளாவாக இருக்கும். அது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணிக்கலாம்? மாற்றிக்கலாம். அப்போ சீக்கிரம் யூ வில் அச்சீவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். புரியுதா? அப்போ பாருங்க, ரூட் ஆஃப் 2AB by C. A is equal to annual requirement, B is equal to ordering cost, C is equal to carrying cost. இந்த 2 எங்கேயும் ஃபார்முலா வந்துச்சு? ஆவரேஜ் ஆஃப் கேரிங் காஸ்ட். ஏன் கேரிங் காஸ்ட் ஆவரேஜ் எடுக்கிறோம்? You will not lock entire amount for the whole period. கொஞ்சம் கொஞ்சமா நீ கன்சியூம் பண்றதுனால உங்களுக்கு குறைஞ்சிட்டே வருது. இப்போ ஃபர்ஸ்ட் டே 100, லாஸ்ட் டே 0 னா ஆவரேஜ் 100 + 0 by 2. அப்ப by 2ங்கிறது இந்த எலிமெண்ட் உள்ள வந்துருது. அந்த by 2 எலிமெண்ட் தான் மேல நான் மல்டிப்ளை பண்ணி 2AB by 6. இன்னும் EOQ கான்செப்ட் முடியல. இதுல அடுத்த லெவல் இருக்கு. அதை நான் சம்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன்.